ராவண ஆளுங்க தங்கராஜ் பொண்ண தூக்கிறதுக்கு முன்னாடி நாம தூக்கணுமே. அவனுங்க தூக்கிட்டானுங்கன்னா அப்புறம் அந்த பொண்ணை வச்சு தங்கராஜ ராவண லாக் பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி நாம தூக்கிட்டா ராவணனை நாம லாக் பண்ணிடலாம். கார்வார் இன்னும் போன் பண்ணவே இல்லை. போன் பண்ணுவான்னு பார்த்தா இன்னும் காணுமே. என்ன பண்ணலாம்? நாம போன் பண்ணாலும் தப்பாயிடும். ஹலோ, யாரு? ஐயா, நான் ஜெய் பேசுறேங்க, சென்னையில இருந்து. எனக்கு நீங்க யாருன்னு தெரியலையே. அதான் அனுவோட அண்ணன். ஓ, அந்த ஜெயராமனா? என்னப்பா நீ எனக்கு போன் பண்ணிருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஐயாவோட தயவு தேவைப்படுது. ஏப்பா, உன் தங்கச்சி வீட்டுக்கே வந்து உதவி பண்றேன்னு சொன்னவன உதாசீனப்படுத்தி அனுப்புனவ அனுஷா. இப்போ உனக்கு எந்த தயவு வேணுமா? ஐயா, அனு ஒரு பொழைக்க தெரியாத பொண்ணுங்க. விசு எப்படியாவது வெளியே வந்துருவான், அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு கனவு கண்டுட்டு இருக்கு. விசு வெளியே வர வாய்ப்பே இல்லைன்னா அது நம்ப மாட்டேங்குது. ஐயா, விசு வெளியவே வரக்கூடாதுன்றதுதான் ஐயாவோட ஆசைன்னு எனக்கு தெரியும். தங்கராஜும் செந்திலும் போலீஸ்ல மாட்டினாங்கன்னா விசு தப்பிச்சிருவாயா. விசு வெளியே வராம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன? இந்த தங்கராஜும் செந்திலும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு தள்ளிட்டா. யோ, என்னையா சொல்ற? ஐயா, நீங்க ஊர்லயே பெரிய ஆள். தங்கராஜும் செந்திலும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவங்கள கண்டுபிடிச்சு என் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு உங்க ஜென்ம விரோதியான ராவண மேல அந்த பழியை தூக்கி போட்டுட்டு அந்த ஆளையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். அப்புறம் அவனுங்கள்ட்ட இருக்க 15 கோடியில 10 கோடியை நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு 5 கோடியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நானும் அனுவும் அப்படியே செட்டில் ஆயிடுவோம். என்னைய சிரிக்கிறீங்க? ஏப்பா, ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சேன்னு சொல்லுவாங்க. நீ பல மாங்காவெல்லாம் அடிக்க பாக்குற. நீ அனுஷாவோட அண்ணனாச்ச. ஜகஜால கில்லாடிதாயா நீ. உங்க பாராட்டுக்கு நன்றிங்க. ஆனா நான் உங்களை நேர்ல பாக்கணுமே. அதுக்கு என்ன, நாளைக்கே வந்து பாரு. என்ன? சரிங்க, நைட் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டுமா? சரி சரி. கார்வார் ஐயா, சொல்லுங்க. அனுஷாவோட அண்ணன் ஜெய் தான் போன் பண்ணான். அப்படிங்களா? என்னவாயா? விசு நிரந்தரமா ஜெயிலே இருக்கணும்னா தங்கராஜ் செந்தில் கதைய முடிச்சிடணும்னு சொல்றான். அந்த வேலைய அவனே வந்து முடிச்சிட்டு பழிய ராவண மேல போட்டுறேன்னு சொல்றாயா. அத பத்தி பேச அவனே இங்க வராங்கிறான். ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முன்ன பண்ண தெரியாத ஆளை நம்பி காரியத்துல இறங்குறது சரியா படலைங்க. அப்படியெல்லாம் இல்ல கார்வார். ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ சரவண பாண்டியன் போன் பண்ணான். தங்கராஜும் செந்திலும் நம்ம பாதுகாப்புல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கைது பண்ணியே தீருவேன்னு சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் வரதராஜ இங்க வரப்போறான். நம்ம இடத்த போலீஸ் சர்ச் பண்ணணும்னு வந்தா நாம அவங்கள தடுக்க முடியாது. தங்கராஜையும் செந்திலையும் காப்பாத்துறது என் மேல கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதன் ஜெயிலுக்கு போகணும். அதுக்காக இந்த தங்கராஜும் செந்திலும் செத்தா எனக்கு என்ன? காரியத்தை எவனோ பண்ண போறான். பழி ராவண மேல விழ போகுது. ஆக ராவணனை பழித்தீத்த மாதிரி ஆயிடும்ல. ஐயா, அந்த ஆளுங்களை அனுப்பி தங்கராஜ் பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கமே, அது அந்த பொண்ணு ராவணன் கிட்ட போயிட்டான்னு வையு. பொண்ணை காப்பாத்த தங்கராஜ் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க நினைப்பான்ல. அவனுங்க கதைய முடிக்கிற வரைக்கும் அவ பொண்ணு செண்பகம் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும். சரிங்கய்யா, ஐயா உத்தரவுப்படியே ஆகட்டும்.
டிசி ராஜதுரை சாரோட நேரடி பார்வையில எனக்கு உதவுறதுக்காக உங்க 3 பேரையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த ஏரியால இருக்கிற இடங்கள் மனிதர்கள்னு உங்களுக்கு எல்லாமே அத்துப்படியா இருக்கும். கிளியனூர் ஜமீனுடைய பாதுகாப்புல தான் தங்கராஜ் செந்தில் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. நாம அவங்கள தேடுறோம்னு தெரிஞ்சா ஜமீன் கிட்ட இருந்து நமக்கு மறைமுகமான மிரட்டல்கள் வரும். காக்கி சட்டையை மாட்டிக்கிட்ட இனி எந்த மிரட்டல்களுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. மோசடி செய்யப்பட்டது 15 கோடி ரூபாய் பணம், அத்தனையும் மக்களோட பணம். அதை மீட்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால நாம தங்கராஜ் செந்தில அரெஸ்ட் பண்ணியே தீரணும். எஸ் சார். நாம உடனே விஓஓ கிருஷ்ணனையும் கான்ட்ராக்டர் கருப்பையாவையும் சந்திச்சு அவங்கள என்கொயரி பண்றோம். சார் அவங்கள வேணா இங்கே கொண்டு வந்துடலாமே. வேண்டாம், நாம என்ன கேட்போம் அதுக்கு அவங்க என்ன சரியான பதில் சொல்லணும்னு தயாராகவே வருவாங்க. திடீர்னு அவங்க முன்னாடி போய் நின்று நாம என்கொயரி பண்ணணும். எஸ் சார். வாங்க போலாம். தங்கராஜ் செந்தில பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் சொல்லுங்க. அப்போ தங்கராஜ் செந்தில் எங்க தலைமறைவா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, எப்ப என்கொயரின்னு கூப்பிட்டாலும் நீங்க வரணும். கண்டிப்பா சரியா? ஓகே சார். ஐயா வணக்கம்யா. என்னையா இவ்வளவு தூரம்? நீ சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. அது சரி, அப்புறம் நீங்க தானே அந்த தங்கராஜ் செந்தில் மலேசியாவுக்கு தப்பிச்சு போயிட்டதா சொன்னது? ஆமாங்க, என் காதுக்கு வந்த தகவலை தான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றபடி நிச்சயமா அவங்க அங்கேதான் போயிருப்பாங்கிறது எனக்கு தெரியாதுயா. இப்போ அந்த 2 பேரும் கிளியனூர் ஜமீன் பாதுகாப்புல இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படியா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுயா. கிளியனூர் ஜமீன் கூட உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லையா? ஐயா, அவங்க ஜமீன்ல ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சையா. அந்த வகையில தான் அவங்களை எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுயா. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும். கண்டிப்பாயா. சரி, வாங்க. இவன் சொன்னதுல எதுவுமே உண்மை கிடையாது. இவன் மேல எதுக்கு ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார்.
இங்க தங்கி படிக்கிற செண்பகன்ற ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். நீங்க அந்த பொண்ணுக்கு சொந்தம் தான், மாம முறை வேணும். அப்படியா? ஆ. இருங்க வர சொல்றேன். சரி. யாருங்க நீங்க? அம்மா, என் பேர் மருது. நான் கிளியனூர் ஜமீன்தாரோட கார்வார். உங்க அப்பா தங்கராஜ் எங்க கிளியனூர் ஜமீன்ல தங்கியிருக்காரு. திடீர்னு நேத்து அவரோட உடம்புக்கு சுகம் இல்லாம போச்சு. நல்ல ஜுரம்மா. ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? காய்ச்சல்ல உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னையா உன் மகளை பார்க்கணுமான்னு கேட்டேன். நான் சொன்னதுதான் அப்படியே டக்குன்னு ஜுரம் சரியா போன மாதிரி ஏந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாரு. அதனாலதாம்மா நீ நேர்ல வந்து உங்க அப்பாவை பார்த்தா ஜுரம் சீக்கிரம் குணமாயிடுமா. அதான் உன்னை கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தோம். இருமா, நான் போன் போட்டு தரேன், அப்பா கிட்டே பேசு. ஹலோ ஹலோ தங்கராஜ், இரு, உன் பொண்ணு கிட்ட கொடுக்கறேன், நீயே பேசு. அம்மா, அப்பா தான், பேசு. அப்பா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அம்மாடி பயப்படாதம்மா, சாதாரண ஜுரம் தான். என்னவோ எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. கார்வாராய கூட நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு. ஹாஸ்டல் வார்டன் அம்மா கிட்டயும் அப்பாக்கு முடியலன்னு சொல்லி ஒரு வாரம் லீவு சொல்லிடு. வரும்போது போதுமான துணி எடுத்துட்டு வந்துருமா. சரிப்பா, இப்பவே சொல்லிட்டு கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, போனை ஐயா கிட்ட கொடுமா. இந்தாங்க, நான் போய் வார்டன் மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. ஹலோ, உன் பொண்ணை பார்த்து பேசிட்டேன். ஆமா, பேக்லாம் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்கு, இந்த வந்துடும். தங்கராஜ், நீ ஒன்றும் கவலைப்படாத. நக்கலை கோட்டை. உன் பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க ஐயா. என்னம்மா, வார்டன் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சரிம்மா, வா போலாம். வா. இவங்க யாரு புதுசா வராங்க? இங்க செண்பகம்னு ஒரு பொண்ணு தங்கி இருக்குல்ல, அந்த பொண்ணை பார்க்கணும். நீங்க? அந்த பொண்ணுக்கு சொந்தம் தான். அவசரமா அந்த பொண்ணை பார்த்து பேசணும். எங்க இப்பதான் பொண்ணோட மாமன்னு சொல்லி பெரிய ஒருத்தர் கூட்டு போனாரு. என்னது? அந்த பொண்ணை ஊருக்கு கூட்டு போயிட்டாங்களா? என்னாச்சுங்க ஐயா? நான் சொன்னதே என்கிட்ட திருப்பி சொல்றீங்க? இல்ல, நாங்க வர்றதுக்குள்ள யார் வந்து கூட்டு போனா? வந்தவங்க பேர் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த பொண்ணு இப்ப இங்க இல்லைங்க. இப்ப என்ன பண்றது? ஜமீன் ஐயா கிட்ட போய் என்ன சொல்றது? சொல்லுங்க. இங்க என்ன கேள்விப்பட்டமோ அதை சொல்ல வேண்டியதான். நமக்கு முன்னாடி யார் வந்திருப்பா? யாருக்கு தெரியும்? சரி சரி, வா வண்டியில இரு. ஜமீனுக்கு வணக்கம். ஜெயராம், நேத்து நீ போன்ல சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா நான் உன்னை எப்படி நம்புறது? நீங்க நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் கத்திய கொடுத்து உன் கழுத்தை அறுத்துக்க சொன்ன அறுத்துக்குவியா? நான் நினைச்ச காரியத்தை முடிக்க என் உயிரையும் கொடுப்பேன். ஒரு காரியத்தில் இறங்கணும்னா ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். என்ன, நான் நினைச்சு வந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஏன் உசுர விட சொல்றீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுறேன்.
உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் நம்பிக்கை இல்லையா? சரி, நான் இங்க வந்தது அனுஷாவுக்கு தெரியாது. இல்ல அனுஷாக்கிட்டே போனை கொடுத்து பேச சொல்லியிருக்கேன். ஏன் தங்கராஜ் செந்தில் உங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துங்க. நான் யாருங்கிறத அவங்களே சொல்லுவானுங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ சொல்லும் போது உன்னை நான் நம்பாம இருந்தா எப்படி? தங்கராஜையும் செந்திலையும் கொல்ற அளவுக்கு நீ ஏன் இவ்வளவு வெறியா இருக்க? ஐயா, நக்கலை கோட்டை ஜமீன் எப்படி நம்ப வச்சு உங்களை முதுகுல குத்துனாரோ அப்படி என்ன நம்ப வச்சு என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்தவனுங்க இந்த தங்கராஜன் செந்தில். அவனுங்களுக்கு 15 கோடி ரூபாய் லோன் கிடைக்க காரணமா இருந்தவன் நான். இன்னைக்கு அந்த கேஸ்ல நானும் தேடப்படுற ஒரு குற்றவாளி. போலீஸுக்கு பயந்து தலைமறைவா இருக்கேன். இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இப்ப நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ராவணனை உங்க கையாலேயே கொன்ற மாட்டீங்க? எனக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுங்களை என் கையாலேயே சாகடிச்சான். அவனுங்க செத்தா நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். அனுஷா என்னமோ நினைச்சிட்டு இருக்கா, விஸ்வநாதன் வெளியே வந்தா அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவான். ஆனா அவன் இவகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அனுஷா இந்த ஊரை விட்டு போகணும். அதுக்கு ஒரே வழி, விசு ஜெயிலே இருக்கணும். அவன் ஜெயிலே இருக்கணும்னா தங்கராஜும் செந்திலும் உயிரோடையே இருக்கக்கூடாது. சரி, அவனுங்களை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா எப்போ எங்கங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ நக்கலக்கோட்டை ஜமீன்ல தான் ரூம் எடுத்து தங்கி இருக்கேன். அந்த 2 பேர் கதையும் அந்த ஜமீன்ல வச்சுதான் முடிச்சாகணும். அப்பதான் அந்த பழி அந்த ராவண மேல விழும். அவனுங்களை கொஞ்சம் சீக்கிரம் என்கிட்ட அனுப்பி வைங்க. நானும் அவனுங்களை சீக்கிரமா மேல அனுப்பி வைக்கிறேன். ஆனாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தங்கராஜையும் செந்திலையும் பிடிக்கிறதுக்கு சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் வரதராஜன் இங்க வந்திருக்கான் ஒரு டீமோட. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற எல்லா லாட்ஜுகள்லயும் தேடுவாங்க. அவங்க 2 பேரையும் பிடிக்க வந்தவங்க கிட்ட நீ மாட்டிக்காத. ஏற்கனவே அந்த வரதராஜனுக்கு நிறைய தண்ணி காட்டணும். ஓ, இங்க வந்தா என்ன பிடிச்சிட போறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, செலவுக்கு உனக்கு ஏதாவது பணம் வேணுமா? பாருங்கயா, நான் ஒண்ணு இங்க கூலிப்படையா வரல, பழியை தீக்க வந்திருக்கேன். ஆனா அவனுக்கு லோன் வாங்கின பணத்தை எங்க பதுக்கி வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 கோடியை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அதுக்கு என்ன, முதல்ல அவனுங்க கதைய நீ முடி. அந்த பழி ராவண மேல விழுந்து அவன் ஜெயிலுக்கு போகணும். அத பார்த்து நான் ரொம்ப 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 சந்தோஷப்படணும். இத பாரு, பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் ஏன் நான் கிளம்புறேன். ஐயாவோட போன் காலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா. டேய் ராவணா, செத்தடா நீ. இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, அந்த பொண்ணை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா யாருன்னு தெரியல. செஞ்சுட்டு இப்படி தலை குனிஞ்சு நின்னா என்ன அர்த்தம்? அத செஞ்சது வேற யாரா இருக்கும்? மஞ்சநாகத்தோட வேலையா தான் இருக்கும். அப்படின்னா நாம தங்கராஜ் பொண்ணை தூக்க போற விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நமக்குள்ள ரகசியமா இருந்த விஷயம் அவங்கிட்ட எப்படி போச்சு? உங்கள சொன்னது யாரு? சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ள சென்னையில ஜாமீன்ல வெளியே வந்த விஷயம் அடுத்த நிமிஷமே கிளீனூர்காரங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதோட இங்க மட்டும் இல்ல, சென்னையில கூட நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு போய்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னா
இங்க இருந்து யாரோ செய்தி அங்க அனுப்பிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டுதான் ஆகணும். அன்னைக்கு அவனோட தலை உடம்புல இருக்காது. தங்கராஜ் பொண்ண கூட்டிட்டு போனது கிளியனூர்காரன் வேலைன்னா அப்ப தங்கராஜும் செந்திலும் அவனோட கஸ்டடியில் தான் இருக்கணும். நான் இப்பவே போறேன். பஞ்சநாகத்தை நேர்ல சந்திச்சு பேசினாதான் அங்க நிலவரம் என்னன்னு தெரிய வரும். வீரலட்சுமி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்பட்டுதான் ஆகணும். அன்னைக்கு அவனோட தலை உடம்புல இருக்காது.